நம்முடைய எல்கைகளை விரிவாக்குகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம் பார்க்கலாம். தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி. யாபேசின் அடுத்த ஜெபத்தின் காரியத்தை பாருங்கள். என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. யாபேஸ் அவனுடைய பிறப்பு அற்பமா வேதனையாக இருக்கிறது. வேதம் அதுதான் இந்த வசனம் சொல்கிறது, துக்கத்தோடு தாய் பெற்றாள் என்று சொல்லிதான் அவங்க யாபேஸ் என்றே பெயரிடுகிறார். பிறக்கும் பொழுது தாய்க்கு ஒரு துக்கம். இந்த பிள்ளை எப்படி இருக்கும், அதை எப்படி காப்பாற்றுவதில் ஏதாவது இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தானா. அவன் எல்கைகளுக்கு விரிவாக்குறார். காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம். அவனுடைய வாஞ்சியும் யாபேசுடைய வேண்டுதலும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நிறைத்தருளும். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும்போது ஏழ்கைகள் தானாகவே விரிவாக ஆரம்பித்துவிடும். தாவீதை கர்த்தர் நினைவு கூறுகிறார், அபிஷேகிக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்து விடுகிறது. ஆடு மேய்க்கிறவன் தான் அரசனாய் மாறுவதற்கான வழி உண்டாகிறது. பாருங்கள், அதே வண்ணமாக ஏழ்கைகள் விரிவாக ஆரம்பிக்கிறது. நாட்கள் வரும்பொழுது தாவீதை குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்தின் மேல் முதலாவதாக ராஜாவாக்குகிறார்கள். பின்பு எல்லா கோத்திரத்துக்கும் ராஜாவாக தாவீது மாறிவிடுகிறார். ஏழ்கைகள் விரிவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அழகாக நம்முடைய எல்கைகள் விரிவாவதை பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். இல்லாவிட்டால் இருக்கிறதெல்லாம் இழக்கிறதாய் தான் நாம் மாறிவிடுவோம். கண்ணீருடைய வாழ்க்கையில ஒன்று ஒன்றாய் வித்துக் கொண்டிருப்பார்கள். அது காலியாயிட்டு இருக்கும், அல்லது கைவிட்டு போயிட்டே இருக்கும். நோ, ஆண்டவர் எல்கைகளை விரிவாக்குகிறார். வரமையான தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரை சந்தித்தேன். ஊழியத்தின் பாதையிலே பேசிக் கொண்டிருக்க சொன்ன காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த. ஆண்டவர் எவ்விதமா அழகா நடத்துகிறார். ஜெபிக்கும் பொழுது காரியங்களை வெளிப்படுத்துவாராம், பேசுவாராம், ஒவ்வொன்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக போதித்து நடத்துவாராம். குறிப்பிட்ட ஒரு காரியத்திலே அவரோடு கூட வேலை செய்வர்களுக்கு செய்ய வேண்டியது இருந்தது. இந்த சகோதரனை கர்த்தர் அந்த இடத்துல அழகாக பயன்படுத்தினாராம். எப்படி சொன்னால், இவர் போய் அந்த காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆகாத காரியங்கள் எல்லாம் செட்டில் பண்ணி முடித்துட்டு வந்துருவாராம். தாவீதை குறித்து சொல்லப்படுற போகிற இடங்களில் எல்லாம் ஜெயம் கிடைத்தது, கர்த்தர் கூட இருந்ததினாலே. காரிய சமர்த்தம் சொல்கிற அந்த கிருபையை இந்த சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இதனால் அவருடைய பாஸ் என்ன பண்ணாராம், அவருடைய காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆன ரொம்ப சந்தோஷத்தோட இந்த சகோதரரை கூப்பிட்டேப்பா, என் ஆபீஸ் என்னுடைய காரெல்லாம் நீனே வச்சு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாராம். பாருங்க, பெரிய ஒரு மெயின் பிளேஸ்ல ஆபீஸ் வித் எல்லா செட்டப்போட கூட எதுவுமே செய்ய வேண்டியதில்ல, அப்படியே பயன்படுத்த முடிகிறது. அவர் பயன்படுத்த நல்ல ஒரு கார், இதோ உனக்கு தான் வச்சுக்கோ, பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமா கொடுத்துட்டு போனாராம். எப்படி எல்கைகள் விரிவாகிறது பாருங்களேன். ஒவ்வொரு காரியங்களுக்கும் வாடகைக்கோ அல்ல மற்ற காரியங்களுக்கோ எதுக்கோ போராடி நம்ம விரும்பினது கிடைக்கலன்னு சொல்லி புலம்புகிற கூட்டம் தானே அதிகம். ஆனால் நம்முடைய ஜெபம், என்னுடைய எல்கைகளை பெரிதாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு விசாலத்தை கர்த்தர் கொடுப்பாரு. தடைப்பட்டிருக்கிற தடை கற்கள் அகற்றப்பட்டு ஆசீர்வாதத்தின் காரியங்களை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை கொடுப்பாரு. இன்னைக்கு நாம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த யாபேஸ் ஜெபத்தை நீர் கேட்டீர். எல்லை விரிவாக்குன்னு சொல்லும்போது எல்லை விரிவாக்கி கொடுத்தீங்கப்பா. நீங்க நெருக்கத்துல, இழப்புல, ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போய் நான் தவிக்கிறேன். எங்க கைகள்ல தொடக்கத்துல எவ்வளவோ இருந்துச்சு, எவ்வளவோ பிசினஸ் இருந்துச்சு, எவ்வளவோ கம்பெனிஸ் இருந்துச்சு, எவ்வளவு வீடுகள் இருந்துச்சு, எவ்வளவோ கடைகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்னு இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள். ஒருவேளை எவ்வளவோ வருமானம் வந்துச்சு, எல்லாம் நஷ்டமாகி கடன் எங்களுடைய கழுத்தை நெருக்குகிறதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கலாம்ப்பா. இங்க இறங்குங்க, சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழியை உண்டாக்குங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனைகள் ஓயட்டும். இனி கடன் வாங்கக்கூடாதப்பா. வாங்கியிருக்கிற கடனை கட்டி தீர்க்கக்கூடிய வழியை உண்டாக்கி வாய்ப்புகளை கொடுத்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். நீர் ஆபிரகாமின் தேவன், நாங்கள் ஆபிரகாமுடைய குமாரர்களா இருக்கிறோம், குமார்த்திகளா இருக்கிறோம்ப்பா. வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவேன் சொன்ன வார்த்தையின்படி எல்கைகளில் சமாதானம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களப்பா. பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ளும் நன்மைகள் உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும் நடத்துவீராக. இந்த நாள் ஒவ்வொருவரையும் நினைத்தரலாம். ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த எல்கைகள் விரிவாகட்டும். நெருக்கத்திலே வழி இல்லாமல் முடங்கி போய் கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் விசாலம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய எல்லை விரிவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.